நேரத்தில் அமைச்சரிடம் போய் சொல்வதும், அமைச்சரை பார்க்க முடியாத நேரத்தில் மன்னர் அவருடைய அவை அதிகாரிகளிடம் சொல்வதும், அதுவும் இல்லாத போது வெளியில் இருக்கிற மணியை அடித்து சொல்வதும் கூட இன்றைக்கு பசுமாடு இறந்து போன பிறகு அதற்காக நீங்கள் போய் நீதி பெற்ற கதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். மதுரை காஞ்சி என்னும் புதுப்பாட்டு நூல் நீதிசார் ஆலோசனைகள் அரசருக்கு வழங்கி வந்த கொள்கையை சான்றோர் நிரம்பிய அறம் செம்மை பொருந்திய அறங்கூறு அவை என்று குறிப்பிடுகிறது. மன்னரால் ஆளப்பட்ட அவை போன்று சிற்றூர் புறங்களிலும் ஆளப்பட்ட அவைகள் ஊரவைகள் என்ற பெயராலும் குறிக்கப்பட்டன. அறங்கூறும் அவைகளில் மன்னரால் நீதி வழங்கி வருவது என்றால் ஊரவைகளில் ஊராட்சி மன்ற தலைவர்களால் வழக்கு வைக்கப்பட்டன. மேலும் மன்னரால் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் மட்டுமன்றி குடவோலை எனும் தலைமறைவு முறையின் மூலமாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களும் ஊராட்சியில் பங்கேற்று நீதி வழங்கியதாக அறிய முடிகின்றது. மன்னரால் ஆளப்பட்ட அறம் கூறும் அவைகளில் மன்னருக்கு துணையாக அமைச்சர்கள், அந்தணர்கள், சான்றோர்கள், புலவர்கள், நிரம்பிய அறிவுசார் குழுவினர் இருந்ததாக அறிகின்றோம். அதேபோல் ஊர் தலைவர்களால் ஆளப்பட்ட ஊரவைகளில் அறிவுரை கூற உதவுவதற்காக பெரியோர்களும் நல்லோர்களும் பலரும் விருப்பத்துடன் முன்வந்ததாக தெரிகின்றது. அறங்கூர் அவையிலும் நீதி வழங்கும் முறை நீதியின் முன் அனைவரும் நிகர் என்ற கொள்கை நேர்மையை அடிப்படையாக கொண்டிருந்ததாக கூறலாம். முறையாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்பட்ட பிறகே நீதி வழங்கப்பட்டது. பெரும்பாலும் நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்தோர் மரபுகளை மதிப்புகிறார். இன்றைக்கும் மரபுகளை மதிக்கிற பழக்கம் இன்றைக்கு நீதிமன்றத்திலே உண்டு. அந்த காலத்தில் தமிழர்களுடைய மரபுகளை மதிக்கிற பழக்கம் இருந்து வந்துள்ளது. கடவுளின் மீது நம்பிக்கை உடையவர்களாகவும் அறநறி வழுவாதவராகவும் அரசியல் தலையீட்டுக்கு அஞ்சாத நெஞ்சுரம் மிக்கவராகவும் மனிதநேயம் நிரம்பியவராகவும் இருந்ததாக கொள்ளலாம். இன்றைக்கு பார்க்கிறீர்களே 3 நீதிபதிகள் இதற்கு சாட்சி. இவர்களெல்லாம் எந்த அரசியல் தலையீட்டுக்கும் கொஞ்சம் அஞ்சாமல் பல ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதி வழங்கியவர்கள். சங்க காலத்திலே ஒவ்வொரு கிராமத்திலும் அவை என்னும் நீதித்துறை அமைப்பு சிறப்புற்று விளங்கியது. நாட்டின் தலைநகரில் அமைந்திருந்த அறங்கூர் அவையாலும் கிராமங்களில் அம்பலம் சிறிய மேடை, இன்றைக்கும் அம்பலம் இருக்கிறது, அம்பலத்துக்காரர் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அந்த ஊரிலே முக்கியமாக நீதி வழங்குறவருக்கு பேர் அம்பலத்துக்காரர் என்ற பெயர். அம்பலம், சிறிய மேடை, புதியல், மன்றம், மரத்தடி என்ற பல்வேறு பெயர்களில் உருவெடுத்து இருந்த ஊரவைகளில் பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் சதுக்க பூத மன்றம், பாவை மன்றம் என்னும் 2 வகை நீதித்துறை அமைப்புகளை பற்றியும் சிலப்பதிகாரம் குறிப்பிட்டுள்ளது. சதுக்க பூத மன்றம் என்றால் ஒன்றுமில்லை, அதாவது சதுக்க பூத மன்றம் என்ற பூதத்தின் பெயரால் வழங்கப்பட்டது. அம்மன்றம் தவறிழைத்தோரை கடுமையாக தண்டித்தது. தவமுனிவர் வேடத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களில் குடியோர், மறைவாக ஒழுக்கத்தில் ஈடுபடுகின்ற ஒழுக்கம் கெட்ட பெண்கள், அரசுக்கு உட்பகையாக கேடு செய்கின்ற அமைச்சர், பிறர் மனைவியரை விரும்பி திரிவோர், பொய் சாட்சி கூறுவோர், புறங்கூறி பொய்த்து வாழும் இயல்பினர் ஆகியோரை கைப்பற்றி அறைந்து உண்ணும் சதுக்க பூத மன்றம் ஒன்று காவிரி பூப்பட்டினம் என்னும் புகாரில் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் தெரிவிக்கிறது. இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் தமிழர்களுடைய பெருமை சொல்வதற்கு? அதே போல பாவை மன்றம் என்பது சிலப்பதிகாரம் இயற்கை இறந்த ஒரு நீதிமுறை அமைப்பாகும். அரசன் நீதி வழங்கியதில் ஏதேனும் தவறு அல்லது நீதிக்கு புறம்பாக தரப்பட்ட தீர்ப்பு அல்லது ஒரு தலைப்பட்சமான தீர்ப்பு என்று கருதப்பட்டால் பாவை வடிவமைந்த புகார் நகர் சிலைகள் கண்ணீர் சிந்தி பிழைகளை சுட்டிக்காட்டும் பொறுப்பினை ஏற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. அரசியல் பொறுப்புடையோர் செங்கோல் ஆட்சியில் கோணுதலாக நட்பினும் அறங்கூறுகின்ற அவயங்களில் உள்ளோர் நெறிகூறும் அறநூல்களுக்கு மாறுபட்டு ஒரு பக்கமாக சார்ந்து நீதி வழங்கினும் நாவால் வெளிப்படக்கூடாது துன்பக் கண்ணீர் சொரிந்து பாவை நின்று அழுகின்ற பாவை மன்றம் ஒன்று புகார் நகரில் நின்றிருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், எங்காவது நீதி சொல்லுகிற போதோ இல்ல நீதிமன்றங்களிலோ தவறுகள் இழைக்கப்படுமானால் குற்றங்கள், அதாவது தீர்ப்புகள் விமர்சிக்கப்படுவதையும்
நீதி பத்திரிகைகளில் வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளை பாவை மன்றமாக நாம் கருதலாம். அவர்கள் நீலி கண்ணீர், அதாவது அவர்கள் கண்ணீர் வடிப்பதை நாம் பார்க்கலாம். அதை அந்த காலத்திலேயே பாவை மன்ற பெயரிலே அவர்கள் கண்ணீர் வடித்ததாக சிலப்பதிகாரம் அதற்கு அடுத்தாற் போல ஆராய்ச்சி மணி, அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில் தரகர்களின்றி நேரடி தொடர்பு ஏற்படுத்துவதற்கு உதவிய நீதி அமைப்பாக ஆராய்ச்சி மணி முறையாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆராய்ச்சி மணியை அடித்து அதை குறைகளை எவரும் சொல்லலாம் என்கிற முறை இருந்து வந்துள்ளது. அதாவது மனுநீதி சோழன் என்ற சோழ மன்னன் தன்னுடைய அரண்மனையின் வாயிலில் பொன்மணி ஒன்றை கட்டி வைத்த குறையுடையோரும் நீதி வேண்டுவோரும் அம்மணியை அடித்து ஒலி எழுப்பி தானே நேரில் வந்த குறையினை கேட்டு நீதி நிலை பெற ஆவணம் செய்ததாக கூறப்படுகிறது. மனுநீதி சோழனின் மாண்பு ஜஹாங்கீர் பாதுஷாவின் நேர் விசாரணை முறையோடு ஒப்பு நோக்கத்தக்கதாகும் என்று ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்டில் உள்ள ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. மனுநீதி சோழனின் மைந்தன் திருவாரூர் நகர் தெருவில் தேரோட்டி செல்லுகையில் பசுவின் கன்று ஒன்று மிரண்டு ஓடி வந்து தேர்காலில் பட்டு மடிந்து விட்டது. அதனை கண்ட தாய் பசு தன் துன்பத்தை வெளிப்படுத்தி சோழன் அரண்மனையில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அடித்து நீதி பெற்றதாக கூறப்படுகிறது. இது பசு அடித்ததா என்று எல்லாரும் கேட்கலாம். பசுவின் உரிமையாளர் அடித்திருக்கலாம் அல்லது கதையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது நீதிமுறையை பற்றிய கதை. தமிழர்களுக்காக ஒரு நீதிமுறை இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரு கதை என்பதை நாம் உணர வேண்டும். சோழ மன்னர்கள் போல பாண்டியரும் ஆராய்ச்சி மணியை அமைத்து நீதி வழங்கும் முறை வழக்கில் இருந்ததாக தெரிகின்றது. சிலம்பின் வழக்குரைய காதையில் மணியை அடித்து கண்ணகி ஒலிக்கச் செய்யவில்லை எனினும் பாண்டியன் நெடுஞ்சென்றது வாயில் மணியை விடாமல் யாரோ அடிக்கும் ஒலி அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி கனவில் கேட்டதாக குறிப்புள்ளது. அவர்களுக்கு முன்னிரவே தெரிந்திருக்கிறது யாரோ மணியடிக்கிறார்களே என்றால் கனவிலே அந்த செய்தி வந்தது என்றால் அந்த மணியடிக்கிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டிலே பல்வேறு அரசர்கள் அரண்மனைகளே இருந்திருக்கிறது என்பதற்குத்தான் இந்த குறிப்பு நமக்கு காட்டுகிறது. இப்படி அதே போல கிராம சபைகள் சங்க காலத்து அவைகள் யாவும் பல்லவர்கள் காலத்தில் சபைகளாக பெயர் மாற்றம் பெற்றன. அக்காலத்தில் கிராம ஆட்சி முறை தமிழகத்தில் மலர்ந்ததாகவும் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் அந்த கிராம சபைகள் நன்கு வளர்ந்து செழித்ததாகவும் கருதப்படுகின்றது. பண்டைய தமிழகத்தில் நீதி வழங்க பயன்பட்ட அறங்கூறும் அவயங்களே பல்லவர் காலம் மற்றும் பிற்காலங்களில் கிராம ஆட்சி முறையின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்தன என்று கொள்ளலாம். நீதி வழுவாமல் கிராம ஆட்சியை நடத்தி வந்த கிராம சபைகள் அரசன் மற்றும் அவன் அலுவலர்களுக்கு கீழ்பட்டிருந்த அதே நேரத்தில் தன்னாட்சி அமைப்புகளுக்குரிய அதிகாரங்களையும் பெருமளவிற்கு கொண்டிருந்ததாக தெரிகின்றது. பல்லவர்கள் காலத்தில் சிறு நகரங்களிலும் சிற்றூர் புறங்களிலும் இயங்கிய நீதிமன்ற அமைப்புகள் கரணங்கள் என்னும் பெயரால் வழங்கப்பட்டன. தலைநகரிலும் பிற பெருநகரங்களிலும் செயல்பட்ட நீதிமன்ற அமைப்புகள் அதிகரணங்கள் என்ற பெயரில் வழங்கப்பட்டன. கரணங்களுக்கு சிற்றூர் புறங்களில் வாழ்ந்திருந்த சான்றோர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்ததாக அறிய முடிகின்றது. அதிகரணங்களுக்கு அமைந்திருந்த தலைவர் போஷகர் எனப்பட்டார். கரணங்களுக்கு அடங்கிவிடும் கிராமத்து நீதிமன்றங்களுக்கு கரணங்களுக்குள் அடங்கிவிடும் கிராமத்து நீதிமன்றங்கள்